சிஏ தேர்வில் பொங்கல் பண்டிகை அன்று நடத்தப்படுகிறது மாற்ற வேண்டும் என்று மதுரை தொகுதி எம்பி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அதே தை மாதங்கள் தென் மாநிலங்களில் பல்வேறு பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. இது குறித்து அவரிடம் கேட்போம். சார் சொல்லுங்க. சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுக்கான தேதி கால அட்டவணை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பெரும் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. காரணம், தமிழர் திருநாளான தனித்துவமிக்க பண்பாட்டு திருவிழானாலான பொங்கல் திருநாள் என்று ஒரு தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜனவரி 16ஆம் தேதி உழவர் திருநாள் என்று இன்னொரு தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இரண்டும் தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிற ஒரு செயல். இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பு 2 ஆண்டுக்கு முன்பு SBIயினுடைய தேர்வு பொங்கல் திருநாள் என்று அறிவிக்கப்பட்டது. அதுவும் இறுதிச் சுற்று தேர்வு. 8000 பேர் பங்கெடுத்தார்கள். அந்த இறுதிச் சுற்றுக்கு தமிழ்நாட்டின் 4 இடத்தில் தான் தேர்வு மையம். அப்ப இந்த 4 இடத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 8000 பேர், அதுல 80% 75% பெண்கள், அவங்க குடும்பத்தினரெல்லாம் அலைய விடுகிற ஒரு கொடுமை நடந்தது. எனவே SBIயினுடைய சென்னையில் இருக்கிற தலைமையகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை பல எம்பிக்கள் சேர்ந்து நாங்கள் நடத்தினோம். இரவு 11 மணி வரை அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் தலையிட்டு இனிமேல் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். 2 ஆண்டு கூட ஆகவில்லை. மீண்டும் பொங்கல் திருநாள் என்று இந்த தேர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்டு தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிற ஒரு செயல் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார், இது மாதிரி இந்த தென் மாநிலங்களில் அந்த தை மாதத்தை ஒட்டி எல்லா மாநிலங்களையும் ஒரு சிறப்பு இருக்கும். இந்த மாதிரி ஏறு தழுவுதல், அந்த ரேக்லா ரேஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பாதிக்குது. அது ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல, அதாங்க சமஸ்கிருத பண்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சமஸ்கிருத பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு சமஸ்கிருதம் அல்லாத பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. குறிப்பாக தமிழ் பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. தமிழ் பண்பாடு, அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய மதிப்புகளை எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததாகத்தான் ஒன்றிய அரசு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி LICல பார்த்தோம். LICனுடைய முகப்பே ஹிந்தியில அறிவிச்சிருந்திருக்காங்க. எனவே தொடர்ந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இதற்கு மட்டும்தான் கொடுப்போம் என்பதை எல்லா துறையிலும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது தேர்வுத்துறை, சிஏ தணிக்கைத்துறை, இந்த துறையிலும் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதே மதுரை தொகுதி MP அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரபாவுடன் செய்தியாளர் கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.